ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துக்கள். இந்த நாளிலும் எபிரேயர் 7வது அதிகாரம் முதல் 2 வசனங்களை மாத்திரம் நாம் தியானிக்கலாம். இந்த மெல்கிசேதேக்கு சாலேமின் ராஜாவும் உன்னதமான தேவனுடைய ஆசாரியனுமாய் இருந்தான். ராஜாக்களை முறியடித்து வந்த ஆபிரகாமுக்கு இவன் எதிர்கொண்டு போய் அவனை ஆசீர்வதித்தான். இவனுக்கு ஆபிரகாம் எல்லாவற்றிலும் தசமபாகம் கொடுத்தான். இவனுடைய முதற் பேராகிய மெல்கிசேதேக் என்பதற்கு நீதியின் ராஜா என்றும், பின்பு சாலேமின் ராஜா என்பதற்கு சமாதானத்தின் ராஜா என்று அர்த்தமாம். அதாவது முதல் பெயர் மெல்கிசேதேக் என்று சொன்னால் அதற்கு நீதியின் ராஜா என்று அர்த்தம். அதே போல சாலேமின் ராஜா என்பதற்கு சமாதானத்தின் ராஜா என்று சொல்லி அர்த்தம். மெல்கிசேதேக்கு இங்கே முன்னோடியாக, அதாவது மெல்கிசேதேக்கின் முறைமையின்படி தொடக்கமும் முடிவும் வம்ச வரலாறும் இல்லாமல் திடீரென்று வேதாகமத்தில் தோன்றிய ஒரு நபராக அவர் காணப்படுகிறார். ஆதியாகமம் 14வது அதிகாரம் 17 20 வரையிலும், அதாவது யுத்தத்திலே ஜெயித்து வந்த ஆபிரகாமுக்கு திடீரென்று எதிர்கொண்டு வருகிற பொழுது ஆபிரகாமுடைய கைகளிலே தசமபாகத்தை வாங்கி ஆபிரகாமை ஆசீர்வதிக்கிறதை பார்க்கிறோம். இந்த செய்தியானது சமாதானத்தின் கர்த்தர் என்கிற தலைப்பின் கீழாக இந்த செய்தியை நாம் கற்றுக்கொள்ள முடியும். ஏனென்று சொன்னால், தேவனுடைய குமாரனுக்கு ஒப்பானவனாய் என்றென்றைக்கும் ஆசாரியனாக நிலைத்திருக்கிறான் என்று இங்கே எபிரேயர் குறிப்பிடுகிறாரே. அவருடைய அந்த சாலேமின் ராஜா என்பதற்கு சமாதானத்தின் கர்த்தர் என்று சொல்லி அர்த்தமாக இருக்கிறபடினாலே, நம்முடைய ஆண்டவர் நம்முடைய வாழ்விலே சமாதானத்தை தரக்கூடிய ஒரு பிரதான ஆசாரியராக, ஒரு ஆளுகை செய்கிறவராக இருக்கிறார் என்கிறதை இங்கே எபிரேயர் கற்றுக் கொடுக்கிறார். இயேசு கிறிஸ்து நமக்கு சமாதான கர்த்தராக இருக்கிறார். சமாதானம் என்கிற வார்த்தையானது எபிரேய மொழியில் ஷாலோம் என்று அழைக்கப்படுகிறது. கிரேக்க மொழியில் ஐரீன் என்று சொல்லி அழைக்கப்படுகிறது. சமாதானத்தின் ஊற்றும் உறைவிடமான அவரை வேதாகமும் அழைக்கக்கூடிய அந்த நிலைகளை நம்ம வேதத்தின் பல பகுதிகளிலே காண முடியும். சமாதான கர்த்தர் என்று சொல்லி ஆண்டவரை அழைக்கக்கூடிய அந்த வார்த்தைகளை நாம் ஆதியாகமம் 49:10 அவர் சமாதான கர்த்தர் என்று சொல்லி பார்க்கிறோம். ஏசாயா 9வது அதிகாரம் 6ஆம் வசனத்தில் ஏசாயா தீர்க்கதரிசி அவர் சமாதான பிரபு என்று குறிப்பிடுகிறதை பார்க்கிறோம். இங்கே எபிரேய ஆக்கியோன் இந்த 7வது அதிகாரம் 2ஆம் வசனத்தில் அவர் சமாதானத்தின் ராஜா, அதாவது சாலேமின் ராஜா என்று குறிப்பிடுகிறதை பார்க்கிறோம். எபேசியர் 2வது அதிகாரம் 14வது வசனத்தில் அவர் சமாதானத்திற்கு காரணர் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அதே போல யோவான் 14:27 அவர் சமாதானத்தை வைத்து போகிறவர் என்று சொல்லி பார்க்கிறோம். கொலோசியர் 1:20 நாம் பார்க்கும்பொழுது சிலுவை மரணத்தால் சமாதானத்தை உண்டாக்கின கர்த்தர் என்று சொல்லி பார்க்கிறோம். அதே போல அவர் பிறப்பதற்கு முன்பாக வெளிப்படுத்தப்பட்ட வார்த்தை என்ன? லூக்கா 1:79 நம்முடைய கால்களை சமாதான வழியில் நடத்த உன்னதத்திலிருந்து வந்த அருணோதயம் என்று சொல்லி அவர் அங்கே புகழாரம் சூட்டப்படுகிறதை பார்க்கிறோம். குழந்தையாய் பிறந்த பொழுதே நம்முடைய கால்களை சமாதான வழியில் நடத்த உன்னதத்திலிருந்து வந்த ஒரு அருணோதயம், அதாவது ஒரு விடியல் என்று சொல்லியே அவர் அங்கே புகழாரம் சூட்டப்படுகிறதை பார்க்கிறோம். சமாதானம் நமக்கு தேவையாக இருந்தது என்று சொன்னால் நாம் அதை பெற்றுக்கொள்ள வேண்டிய இடம் இயேசு கிறிஸ்துவினிடத்தில் மாத்திரமே. அவர் ஒருவர்தான் உலகம் கொடுக்க முடியாத ஒரு சமாதானத்தை நமக்கு தர முடியும். உலகத்தால் எடுத்துக்கொள்ள முடியாத ஒரு தேவ சமாதானத்தை அவர் நமக்கு தர முடியும். ஆகவே தான் பிலிப்பியர்களுக்கு பவுல் அப்போஸ்தலன் எழுதுகிற போது பிலிப்பியர் 4வது அதிகாரத்தில் 7வது வசனத்தில் பவுல் அப்போஸ்தலன் அங்கே குறிப்பிடுகிறார். ஆண்டவரை அத்தனையாக அனுபவித்து பழகின பவுல் அப்போஸ்தலன் எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் உங்கள் சிந்தைகளையும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக காத்து கொள்ளும் என்று சொல்லுகிறார். எல்லா புத்திக்கும், இந்த உலகத்தில் நம்ம கேள்விப்பட்டு நம்மை குழப்புகிற எந்த ஒரு மிகப்பெரிய ஒரு பிரச்சனையாக இருந்தாலும், எந்த ஒரு நம்முடைய புத்தியை அது அத்தனையாய் வேதனைப்படுத்துகிற எந்த ஒரு செய்கையாக இருந்தாலும் சரி, அவைகளுக்கு மேலாக தேவ சமாதானம் அது மேலோங்கி நின்று நம்முடைய இருதயங்களையும் சிந்தைகளையும்
கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக காத்துக்கொள்ளும். ஆகவே உலகத்தால் தர முடியாத, உலகத்தால் எடுக்க முடியாத ஒரு சமாதானத்தை இயேசு கிறிஸ்து இன்றும் தர வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். மெல்கிசதேக்கை போல சாலேமின் ராஜா என்பதற்கு அர்த்தம் சமாதானத்தின் ராஜா, சமாதானத்தின் கர்த்தர். ஆங்காங்கே வேதத்தில் சமாதானத்தை தருகிறவர் என்று வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறபடினாலே நமக்கு சமாதானம் வேண்டும் என்று சொன்னால் அவருடைய சமூகத்தை ஓடி அவரிடத்தில் நம்மை அர்ப்பணிக்கும் பொழுது உலகம் எடுக்க முடியாத, உலகத்தால் கொடுக்க முடியாத சமாதானத்தை தந்து நம்மை வழி நடத்துகிறதற்கு அவர் போதுமானவராய் இருக்கிறார். பெற்றுக்கொள்வோம். கர்த்தர் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.